ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். புதினா இலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெரும்பாலும் சமைக்கிற உணவுகளில் மனம் ஊட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற பொருட்களில் புதினா இலைகளும் ஒன்று தான். இந்த புதினா இலைகளை கொண்டு சமைக்கிற உணவுக்கு ஒரு தனி அலாதி சுவையே இருக்குதுங்க. புதினா சாதம், புதினா சட்னி அப்படின்னு பல வகைகளில் புதினா இருக்குல்ல, அது நம்மளோட உணவு முறையில் இடம்பெறுது அப்படின்னு கூட சொல்லலாம். புதினா இலைகளில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு. இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, புதினா இலைகள் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஜலதோஷத்தை நீக்கிறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பருவநிலை மாற்றத்தினால நம்மள பலரும் நோய்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பா சளி, இருமல், ஜலதோஷம் இதனால அதிகமாக பாதிக்கப்படுறோம். இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வா புதினா இலை இருக்கும். புதினா இலைகள் இருக்குல்ல, அது சளி, ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த தேர்வா அமையும். புதினால இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல, அது இருமலால ஏற்படக்கூடிய எரிச்சலை கூட போக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகளில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ இது மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் செல்களை சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் புதினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த நாள்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு புதினா பெஸ்ட் சாய்ஸாக அமையும். வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்கு. இது பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களை சுத்தம் செய்யறதுக்கும் உதவியா இருக்கும். இது வாயில் இருக்கும்ல, அந்த பாக்டீரியாக்களை அழிச்சு வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் பற்களை இயற்கையாகவே ஆரோக்கியமா வச்சிருக்க உதவியா இருக்கும். முகப்பருவை சரியாக்குறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகளில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் முகப்பருவை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் மென்மையாக்கவும் கூட உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதினா இலைகளில் அதிக அளவு சாலிசிலிக் அமிலம் இருக்குது. இது முகத்தில் வரும்ல அந்த கருப்பு கரைகளை எதிர்த்து போராடுற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபட செய்யறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள பலரும் மோசமான உணவு முறையினால வயிற்று வலி இது மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இதுக்கு புதினா இலை இருக்குல்ல, ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். புதினா இலைகள் இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு தன்மையை தன்னுள்ள வச்சிருக்குது. இதை சாப்பிட்றதன் மூலமா வயிற்றில் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைச்சிக்கலாம். இந்த புதினா இலைகள் இருக்குல்ல, அது அஜீரணத்தை போக்குறதுக்கு கூட உதவியா இருக்கும். குமட்டலை சரி செய்யறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். இந்த புதினாவை சாப்பிட்றது காலையில சுகவீனத்தோட தொடர்புடைய குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. செரிமானத்துக்கு தேவையான என்சைம்களை புதினா செயல்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். குமட்டலை நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஏற்பட குமட்டலை, அதுவும் கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு காலையில் ஏற்படக்கூடிய குமட்டலை தவிர்க்கிறதுக்கு புதினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினாவோட நறுமணமிக்க ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு புதினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதினாவுடைய நறுமணம் இருக்குல்ல, இது மனசை அமைதிப்படுத்துறதன் மூலமா மூளை உடலை ஓய்வெடுக்க உதவுது. புதினாவை சாப்பிட்றது கார்டிசோல் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை இயற்கையாகவே பின்னடைவை உருவாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பண்புகளெல்லாம் தன்னுள்ள வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம புதினால இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமிக்க பண்புகள் இருக்குல்ல, அது உடல் மன ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடியதா கூட இருக்கும். ஒவ்வாமை, ஆஸ்துமா இதெல்லாம் குணப்படுத்துறதுல புதினா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புதினா இலைகள்ல ரோஸ்மரினிக் அமிலம் இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்தது தான். ஒவ்வாமை, ஆஸ்துமா பிரச்சனையை நீக்கிறதுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வா அமையும்.
இந்த வீடியோல புதினா இலைகள் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம புதினா இலைகளை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.